ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் குணாமூர்த்தி. இப்போது இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுக்கான ஷெடியூலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்ற டீம் கூட இப்போது T20 மேட்சஸ் தான் அதிகமாக நடக்கும். இப்போது இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் டூர் வந்திருக்குது. அதனால் இப்போது 3 மேட்ச் நடக்க போகுது. அதுவும் 3 T20 இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதுக்கான ஸ்குவாடை தான் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. அந்த 16 பேரில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது T20 ஸ்குவாட் சவுத் ஆஃப்ரிக்காவில் சில பிளேயர்ஸ் விளாண்டாங்க. அது எல்லாமே இளம் வீரர்கள் தான். ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் துபே, ரவி பிஷ்னாய் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போது இப்போ வேர்ல்டு கப் வரப்போகுது. அதனால் சீனியர் பிளேயர்ஸ் விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதில் இப்போது சீனியர் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அதில் யார் யாருன்றது தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நான் T20 வேர்ல்டு கப்பில் விளையாடுறேன் அப்படின்னு தன்னோட அறிவிப்பை அவர் BCCI கிட்ட சொன்னார். ஸோ அதனால் அவரை டீமில் எடுத்திருக்காங்க. இப்போது இந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கு எதிராக அவரை எடுத்ததால் அவர் தான் கேப்டனாக செயல்படுவார் இந்த மேட்ச்சில். எப்போது கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு 13 மாதம் இருக்கும். 13 மாதத்துக்கு அப்புறமா தான் இப்போது T20 மேட்ச்சில் விளையாடவே வராரு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும். இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் T20 எல்லாத்துலேயுமே. இவங்க தான் சீனியர் பிளேயர்ஸ். லாஸ்ட்டு 50 வேர்ல்டு கப்லேயே விளையாடினாங்க. ரோஹித் சர்மா அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போது அவர் அதில் க்ரூஷியல் ஓவர், அதுவும் இந்த பவர் பிளேன்னு சொல்லப்படுற ஓவரில் அவர் அதிகமாக ரன்னை எடுத்திருக்காரு. அதே பர்ஃபார்மன்ஸை திரும்பவும் கொடுப்பாரா அப்படின்றது தான் ரசிகர்களோட ஆர்வமாக இருந்துகிட்ருக்குது. விராட் கோலி சொல்லவே வேண்டாம். அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஆவரேஜ் 50 ரன்ஸ் 50 வச்சுருக்காரு. அவர் T20ன்னு வந்துட்டாலே அவர் ஆவரேஜாக ஒரு 30 ரன் 40 ரன் அடிச்சிடுவார். கண்டிப்பாக இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் டீமையும் குறைச்சி எடை போடக்கூடாது. அவங்களும் ஃபுல் பலத்தோடு இருக்காங்க. இந்த 50 வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்துருப்போம். ரஷீத் கான், உமர் ஜாய், நசீபுல்லா சர்தான் இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் உமர் ஜாய் போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் இருக்காங்க. ஃபசால் ஃபருக்கி பவுலர்ஸ் போன்ற பிளேயர்ஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. நமக்கும் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. இப்போது நம்ம அந்த ஸ்குவாடை பார்த்துருவோம். இந்தியாவோட ஸ்குவாடை மட்டும் பார்த்துருவோம். அதில் 16 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேரை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எதனால் இந்த 2 பிளேயர் வந்தாங்க தெரியுங்களா? இந்த 2 பிளேயர் யாருக்காக வந்தாங்க அப்படின்னா, அப்போது ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேர் என்னாச்சு அப்படின்ற கேள்விக்குறி உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கு. அதுக்கு பதில். அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக சூரியகுமார் யாதவுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் அவர் விளையாடலை. அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக அவரை மும்பை இந்தியன்ஸில் ஸ்வாப் பண்ணி பிளேயரை எடுத்தாங்க. ஸோ அதனால் அவரை மும்பை இந்தியன்ஸுக்கும் கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவர் காயம் ஏற்பட்டதுனால அவர் IPL விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்ற கேள்விக்குறி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு அவங்க 2 பேருக்கும் காயம் ஏற்பட்டதுனால இவங்க விளையாட மாட்டாங்க. இவங்களுக்கு பதிலாக தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்போது ருத்ராஜ் கெய்க்வாட் என்னானார்? ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு T20 சீரீஸில் இந்த டெஸ்ட் சீரீஸ்லையும் சரி, டெஸ்ட் மேட்ச்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாட போனார். அங்கேயும் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதால் அதிலிருந்து இன்னும் சரியாகி வரலை. ஸோ அதனால் அவரும் இதில் விளையாடலை. ஸோ அப்போது யார் இந்த 16 பேர்? அதை நம்ம பார்க்கலாமா? யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன்று. அவர் சும்மாவே சொல்லக்கூடாது. ராஜஸ்தான் ராயல்ஸில் IPL நல்லாவே விளையாடினார். அது மட்டும் இல்லை, டெஸ்ட் மேட்ச்லையும் விளையாடினார். ODI, T20, அண்டர் 19 இப்போது ஏஷியன் கேம்ஸ் நடந்தது. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பவர் பிளேயில் ரன் அடிக்கிறது தான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். ரோஹித் சர்மாவும் பவர் பிளேயில் ரன் அடிக்கிறது தான் இவங்க 2 பேரோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்தது யாரை பார்க்க போகிறோம்? இப்போ 2 பேர் சொல்லிட்டேன். அடுத்தது சுப்மன் கில். அவரும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் இறங்குவார். ரோஹித் சர்மாவும் இவரும் இறங்கலாம். அப்படி இல்லைனா சுப்மன் கில்லும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒன் டவுன் எப்பயும் போல் விராட் கோலி தான் இறங்குவார் அப்படின்றது நானும் நினைக்கிறேன். விராட் கோலி தான் இறங்குவார். ஸோ அதுக்கடுத்து திலக் வர்மா
அவர் மும்பை இந்தியன்ஸில் நல்லா விளையாடிட்டு இருந்தார். அதனால் அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்ப இந்தியன் டீமுக்குள்ளே வந்தார். ஐபிஎல்லில் நல்லா விளையாண்டதால் வந்து அவரை வந்து டீமில் எடுக்கிறாங்க. டீமில் எடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா, ரிங்கு சிங், சிவம் டூபே மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கேல வந்து நல்லா வந்து ஆல்ரவுண்டரு. நல்லா ஒரு 2 பால் இல்லை 4 பால் கிடைச்சாலே அதுக்கு ஒரு 20 ரன்ஸ் 30 ரன்ஸ் வந்து ரன் எடுத்து கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் போட்டால் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் அவர் சூஸ் பண்ணது ஒரு நல்ல திங்கு. அது மட்டும் இல்லாமல் ரிங்கு சிங் கேகேஆரில் எல்லாரையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சார். ரிங்கு சிங் ஒரு சிலிண்டர் போடக்கூடிய அப்பாவோட பையன் தான் ரிங்கு சிங்கு. இவர் வந்து தன்னோட திறமை ஐபிஎல் மூலமாக வெளியே கொண்டு வந்தார். அதுவும் ஜிடி கூட 5 பால் லாஸ்ட் ஓவரில் வந்து ஒரு 30 ரன் தேவைப்படும். அதில் வந்து 5 பாலுக்கு 5 6 அடித்து தன் டீமை வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பார் அவர். ஓகே, அதுக்கடுத்து ரவி பிஷ்னாய் இருக்கார் டீமில். அதுக்கடுத்து வந்து முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஆவேஷ் கான், அக்சார் பட்டேல், ஹர்ஷீப் சிங் போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் ஜடேஜா கிடையாது, அஸ்வின் இல்லை, சீனியர் பிளேயர்ஸ் வந்து மோஸ்டான பிளேயர்ஸ் வந்து கிடையாது. இளம் படைகள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப்பை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தோணுது. பட் ஆனால் வந்து அதில் ஜடேஜா விளையாட வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில மாதங்கள்லேயே வந்து அதற்கும் வந்து ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருவாங்க. எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறாங்க அப்படின்றதையும் அறிவிப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வந்து உங்களோட பிளேயிங் லெவலில் யார் இருக்கணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த T20 சீரீஸ், ஆப்கானிஸ்தான் T20 சீரீஸை வந்து இந்தியா வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கணிப்பு என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த T20 சீரீஸை இந்தியா கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷன். ட்ரீம் லெவலில் போட்டு அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போவே டீமை போட்டு வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, நாளைக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட்டு T20 வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறக்காமல் வந்து பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸை வந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பாய்.